அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆசிரியர்களுக்கு குறிப்பா 1 மார்க்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், கொஞ்சம் பெரிய ஆன்சர்ஸை கூட நீங்க எவாலுவேஷன் பர்பஸ்க்கு இந்த கூகுள் ஃபார்ம்ஸை பயன்படுத்தி ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஆன்லைன் பர்பஸ் யூஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம மொபைலில் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் மூலிமா எப்படி கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்பில் இன்னும் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் பயன்படும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் ஆக்சுவலாக கூகுளினுடைய ஒரு இலவச சேவை தான். நீங்கள் நேரடியாக கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கூகுள் படிவங்கள், கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் அண்ட் அனலைஸ் சர்வீஸ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ புதுசாக ஒரு ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிளைண்டாக எம்டியாக ஒரு ஃபார்ம்ஸ் மாதிரி காமிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சில ஆப்ஷன்லாம் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இது தீம்ஸ் ஐகான். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்டர் தலைப்பு பேஜில் நீங்கள் ஏதாவது இமேஜ் வைக்கிறதுக்கு இதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். வெறுமனா இருக்கிறதோட ஒரு இமேஜ் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக இதில் எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஏகப்பட்ட இமேஜஸ் ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா நீங்கள் இந்த அப்லோட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறதையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுருக்கிறதையும் எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோன்னே இங்கே லோட் ஆகிட்டு இந்த இடத்துல ஹெட்டர் தலைப்பு இருக்கிற பேஜில் அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ வெறுமனே ஒரு ஃபார்ம் அனுப்புறத விட இந்த மாதிரி ஒரு பிக்சரோட அனுப்பும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா, கேட்சே அதுதான். இந்த தீம் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர், இந்த ஃபார்மோட கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சுக்கலாம். அதே போல் பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் இங்கே மாற்றி வச்சுக்க முடியும். இந்த பேக்ரவுண்ட் கலர் மாறுது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒயிட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் நல்லா இருக்கோ அதை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல், இங்கே இருக்கிற எழுத்துக்களோட ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இல்லை பேசிக் ஆப்ஷன் ஃபாண்ட் கிளியராக இருக்கும், அதை வச்சுக்க. ஓகேங்களா? ஸோ இதான் தீமில் இருக்கிறது. அடுத்து இது ப்ரிவியூ. இந்த ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அது பின்னாடி சொல்கிறேன். அடுத்து இந்த செட்டிங்ஸில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் நீங்கள் பண்ணணும். இதில் ஜென்ரலில் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை செக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியோட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் இமெயில் ஐடி என்டர் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. அதனால் இதை அன்செக் பண்ணிங்க. அதே மாதிரி ஒரே ஒரு டைம் தான் அவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இதை டிக் அடிச்சிங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா அவங்க எத்தனை டைம் ஆனாலும் திரும்ப ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தெரியாமல் தவறாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப எடிட் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இதை டிக் அடிச்சிங்க. அடுத்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சில டைமில் நம்ம ரைட் ஆன்சரில் கொடுப்போம், மார்க் எல்லாம் கொடுப்போம். ஸோ அப்போ அவங்க ஒவ்வொரு ஆன்சரும் டிக் அடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ரஸ் பார் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் டிக் அடிச்சிக்கலாம். அதேமாரி அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்கள் ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதையே நீங்கள் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அவங்களே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை நீங்களும் கூட புதுசாக டைப் பண்ணிக்கலாம். தமிழும் இதில் ஒர்க் ஆகும். நீங்கள் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் தமிழ் ஆப்ஷன்லேயும் நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து குயிசஸ். இந்த குயிசஸ் குயிசஸில் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. மேக் திஸ் குயிஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டு மார்க் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தெரியணும் இல்லையா, அதனால் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிங்க. அடுத்து பாயிண்ட் வேல்யூஸ், கரெக்ட் ஆன்சர்ன்ற இந்த செக் பாக்ஸை டிக் அடிச்சிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே டிக்கில் இருக்கும். டிக்கில் இல்லைனாலும் நீங்கள் டிக் அடிச்சிங்க. அப்போ தான் நீங்கள் சூஸ் த பெஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ்லாம் கொடுக்கும்போது கரெக்ட் ஆன்சரை நீங்கள் வைக்க முடியும். அப்போ தான் பசங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரைட் எது ராங் எதுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. ஸோ இப்போ பாருங்கள், முன்னே நம்மளுக்கு இந்த ஆன்சர் கீன்ற ஆப்ஷன் இருந்திருக்காது. இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த அன்டைட்டில்டு ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எதை பற்றியது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துறேன். நீங்கள்
10th இங்கிலீஷ். டிஸ்கிரிப்ஷன் எது கொடுக்குறீங்க, 1 மார்க்ஸா என்னன்னு கொடுத்துருங்க. இல்லை ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமா அதை கொடுத்துருங்க. அடுத்து இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை ஆப்ஷனையும் நீங்கள் பயன்படுத்தி கொஷின் கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக இருக்கிறது டேட்டு டைம் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன். மற்றபடி இது எல்லாத்தையுமே ஷார்ட் ஆன்சர் வேணுமா, பேராகிராஃப் வேணுமா, மல்டிபிள் சாய்ஸ் வேணுமா, இல்லை செக் பாக்ஸ் வேணுமா, ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆன்சர் வேணுமா, எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொஷின் இங்கே டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது செலக்ட் ஆகிடும். டெலிட் கொடுத்துட்டு கூட நீங்கள் கொஷின் டைப் பண்ணலாம். சும்மா நான் ஒரு மாடலுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லெசனோட நேம் என்ன அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஆப்ஷன் 1ல் நானே நேம் கொடுக்குறேன். ஆப்ஷன் 2ல் ஃபஸ்ட்டு பிளைட். ஆப்ஷன் 3ல் இந்த மாதிரி டைப் கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் ரைட் ஆன்சர் எதுன்றத இந்த ஆன்சர் கீயை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இதான் ரைட் ஆன்சர் நான் ஒரு டைம் டிக் அடிச்சுக்கிறேன். டிக் அடிச்சுட்டு இன்கேஸ் அவங்க ரைட் ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணும்போது என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்றது இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு போயிட்டு இன்கரெக்ட் ஆன்சர் தப்பாக இருந்தால் ட்ரை அகெயின் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை திரும்ப முயற்சி செய்க அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்ட் ஆன்சராக இருந்தால் குட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு நீங்கள் இதை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இது எப்போ அவங்களுக்கு தெரிய வரும்னா அவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஆன்சர் எதுன்னு காமிக்கும் போது அந்த ரிமார்க்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு டன்னு கொடுங்க. டன்னு கொடுத்துட்டு அடுத்தும் இதே போல் கொஷின் சூஸ் த பெஸ்ட் கொஷினே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் இதே போல் ஒரு ஃபார்மேட்டை அப்படியே கிரியேட் ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்களா கிரியேட் ஆகிடுச்சு. கொஷினை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஏன்னா ஒரு கொஷின் டைப் பண்ணி வேண்டியது தான். ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் தான் அடுத்த கொஷினுக்கு அவங்க போகணும் அப்படின்னா இந்த ரெக்வயர்டு அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணிடுங்க. இதை டிக் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே அவனுக்கு சிகப்பு கலரில் ஸ்டார் மாதிரி காமிக்கும். இதுக்கு ஆன்சர் பண்ணால் தான் அவன் அடுத்த கொஷினுக்கே போக முடியும், இல்லைனா லாஸ்ட்டில் சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகாது. இதை ரெக்வயர் ஆப்ஷனாக கேட்கும் அவனுக்கு. சரிங்களா? இல்லை அவன் ஆன்சர் பண்ணலாம் பரவாயில்ல அடுத்த கொஷின் போகலன்னா நீங்கள் இதை அன்செக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனையும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கூகுள் ஃபார்ம்ஸ் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஒரு சில டைமில் பார்த்துருப்பீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெஸ்ட் எதற்காக அப்படின்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அது இந்த இடத்துல தான், இந்த டிஸ்கிரிப்ஷன்ற இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ இது போல் பண்ணிட்டீங்க. அடுத்து இங்கே இருக்கிற இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். கொஷின்ஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணி இங்கே சேவ் பண்ணணுனாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கிற கொஷின்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான எடிட்டிங் டூல்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துங்க. அதேமாதிரி இன்னொரு செக்ஷன் கீழே வேறு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கீழே வந்து பாருங்கள் செக்ஷன் 2ன்னு போட்டு இதே போல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி இதே போல் பண்ணிக்கலாம். வேணான்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் செக்ஷன் வரும், அதை டெலிட் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது போல் பண்ணிட்டீங்க. இப்போ இதை வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, நீங்கள் எத்தனை கொஷின் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியூ ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நீங்கள் மாணவர்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மாணவர்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? அதில் இந்த மாதிரி இருக்காது. இதில் கீழே பாருங்கள், அந்த 3 ஆப்ஷன் தான் காமிக்கும். ஒரு கொஷனுக்கும் 5 பாயிண்ட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கிறோம், அது மட்டும் தான் காமிக்கும். சரிங்களா? இப்போ அவங்க இங்கே பாருங்கள் சப்மிட் ஆப்ஷனோடு வந்துருச்சு. இப்போ அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அவங்க இதை கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா, ஒவ்வொரு கொஷனாக படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறாங்க. சப்மிட் கொடுத்தோடனே நம்ம கொடுத்த எடிட் ஆப்ஷன் ஒர்க் பண்ணுது பாருங்கள். எடிட் யுவர் ரெஸ்பான்ஸ் இல்லை சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ், இன்னொரு டைம் சப்மிட் பண்ணுமா எல்லாமே கேட்குது. இப்போ நான் ஒன்ஸ் முடிச்சுட்டேன், என்னோட ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு முடிச்சோடனே அவங்களே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் வியூ ஸ்கோர் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் ரைட்டு 5 மார்க்கு, செகண்ட் கொஷின் தப்பு அதனால் 0 மார்க்கு. ஆனால் அந்த இதுவும் பாருங்கள் ஃபீட்பேக் குட் அப்படின்றது வந்து பாருங்கள் நம்ம டைப் பண்ணுது. அவங்க சப்மிட் பண்ணோடனே இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த மறுபடியும் ஃபஸ்ட் பேஜ் வந்துட்டேன் நான். ஸோ இப்போ ஒருத்தர் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் 1ன்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளுக்கு இங்கே போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெஸ்பான்ஸ் பண்ணவர் நேம் ராம்ஜின் வந்துச்சு பாருங்கள். அடுத்து அந்த கொஷினுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கும். இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய
டேட்டா என்ன, எந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்றது நம்ம இங்கே போயிட்டு பார்த்துக்க முடியும். இத்தனை விஷயங்களை இங்கே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கொஷின் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ நீங்கள் நேரடியாக இமெயில் ஐடியில் நீங்கள் இந்த லிங்க்கை அப்படியே அனுப்பிச்சு இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இதோ இருக்கு பாருங்கள் இந்த லிங்க்கை நேரடியாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே யூஆர்எல் இன்னும் கொட்டையாயிட்டு உங்களுக்கு கிடைக்கும், ஷார்ட்டாக கிடைக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எதில் உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க்கை யார் வேணாலும் தொட்டு இந்த ஆப்ஷனுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அவங்க ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூட அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஃபார்ம்ஸ் ஆப்பில் நான் சொன்ன மாதிரி. இல்லை நீங்கள் லேப்டாப்லேயே வந்து மறுபடியும் லாகின் பண்ணிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன் வந்து எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நேயர்களே. மீண்டும் இது போல் ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.